இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையை அலறவிட்ட ஒரு ஆலயத்தை தான் உறவுகளுக்கு சொல்ல இருக்கின்றோம். விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கும்பகோணத்திலிருந்து சோழபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ள இந்த ஆலமரம்தான் ஸ்ரீ வனகாளியம்மனாக வணங்கி வருகின்றார்கள் இப்பகுதி பொதுமக்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த இந்த வனகாளியம்மன் ஆலயம் நெடுஞ்சாலை பணி அமைக்கும் போது இம்மரத்தை வெட்ட முற்படுகையில் வெட்ட இயலவில்லையாம். அதற்கு பின்பு இம்மரத்தை மையமாக வைத்துக் கொண்டு இருபுறங்களிலும் சாலை அமைத்துள்ளார்கள். பாருங்கள் உறவுகளே, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்தியாவிலேயே தேசிய நெடுஞ்சாலையில் இப்படி ஒரு ஆலயம் அமைந்துள்ளது என்பது மிகவும் சிறப்பு. இதுபோன்று நீங்களும் பார்த்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே. ஆலமரத்தை வனகாளியம்மனாக இப்பகுதி பொதுமக்கள் வணங்கி வருகின்றார்களாம். வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இறங்கி வணங்கிவிட்டு செல்வார்களாம்.